2016 அந்த ப்ளம்பிங் ஒர்க் பார்க்குறப்போ மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டேன் சார். அப்படி கீழே விழுந்தப்போ என்னுடைய முதுகு தண்டோடம் பாதிக்கப்பட்டு இடுப்பு கீழே வந்து செயல்பாடெல்லாம் கிடையாது சார். எனக்கு வந்து 2 கால் கிடையாது சார், முட்டுக்கு கீழே. ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல என்னோட கால் வந்து 2 போயிடுச்சு 2003. அப்புறம் எங்கள் சங்கத்துக்கு தான் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனிச்சு. எனக்கு பைக் ஆக்சிடென்ட்ல முதுகு தண்டோடம் பாதிப்பாயிடுச்சு. கால் ஆக்சிடென்ட்ல இதாயிடுச்சு, அப்போச்சு ஆர்டிஃபிஷியல் வச்சிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் வச்சுருக்கீங்க. உடலில் உருவாவது ஊனம் அல்ல, மனதில் உருவாவதுதான் ஊனம். அதாவது தமிழ்நாட்டில் எத்தனையோ உடல் ஊனமற்ற குழந்தைகள், மணலில் பாதித்த குழந்தைகள் இருக்காங்க. அவங்களெல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி சேர்க்கணும், எத்தனையோ பேரண்ட்ஸ் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு வரப்பிரசாதமாக தென்காசி மாவட்டத்தில் ஆயக்குடிங்கிற ஒரு கிராமத்தில் அமர் சேவா சங்கம் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உடல் ஊனமற்றவர்கள், மணலில் பாதித்தவங்களுக்கெல்லாம் இலவசமாக படிக்க வைக்கிறாங்க. அவங்க பள்ளிக்கூடம் மாத்திரம் படிக்க வைக்கல, காலேஜ் வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. படிச்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு தொழிலை அவங்கள ஏற்படுத்தி கொடுத்துறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது போல ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் இங்க ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. முடக்குவாதம் உள்ளவங்களுக்கும் இலவசமா ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இந்த அரிய வாய்ப்பை வந்து பொதுமக்கள் வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். இந்த இடம் எங்க இருக்கு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தென்காசி மாவட்டம் ஆயக்குடி. இதனுடைய இடம் பிளஸ் போன் நம்பர் எல்லாமே நம்ம வீடியோ கீழே கொடுத்துருக்கோம். அதை பார்த்து எல்லாருமே இந்த இடத்த பயன்படுத்திக்கோங்க. புது பூக்களே மனம் வீசுங்கள், புது வாழ்வு வழி காணும் மொழி பேசுங்கள். புது பாதையே வரவேற்குமே, முயன்றாலே முடியாதது ஒன்றில்லையே. தன்னம்பிக்கை ஒன்றேதான் நம் ஆயுதமாகும், விதி என்று சொல் இல்லாது போகும். அமர் சேவா சங்கம் வழிகாட்டுதே, மாற்றுத் திறனேற்றி வாழ்வில் ஒளியூட்டுதே. அமர் சேவா சங்கம் கொண்டாற்றுதே, மனிதம் போற்றி வாழ்க்கையை இனிதாய் மாற்றுதே. இங்கே வந்திருக்கும் RSA ஃப்ளாஷ் மீடியா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் இதனுடைய பார்வையாளர் அனைவருக்கும் எங்களுடைய வரவேற்பினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அமர் சேவா சங்கம் என்பது 1987 திரு ராமகிருஷ்ணன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அவர் தற்போது அவருடைய சேவைகளின் காரணமாக சமீப காலத்தில் பத்மஸ்ரீ விருதும் பெற்றுள்ளார் என்பதையும் மிகவும் குறிப்பிடத்தக்கது. அவர் ஒரு நேவி, அதாவது கடற்படைக்கு ஒரு இன்டர்வியூக்காக சென்ற பொழுது அதில் ஒரு எதிர்பாராத ஒரு விபத்தின் காரணமாக முதுகு தண்டுவிடம் பாதிக்கப்பட்டு கழுத்துக்கு கீழ் செயல்படாமல் ஒரு நிலை ஏற்பட்டது அவருக்கு. அதன் பிறகு மறுவாழ்வுகள் பெற்றுக்கொண்டு இதற்கு மேல் அவருடைய வாழ்க்கையை தானாகவே தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் அவருடைய சொந்த ஊரான ஆயக்குடி என்ற கிராமத்தில் அவர் 1981 இந்த அமைப்பை நிறுவினார். இதன் மூலமாக அவருடைய உறவினர்களும் நண்பர்களையும் வைத்துக்கொண்டு பொதுவான எல்லா குழந்தைகளுக்கும் ஆரம்ப பள்ளி கல்வி போன்றவற்றை டியூஷன் சென்டர் மூலமாக நடத்தி கொண்டு வந்தார். அவருக்கு அவருடைய சகோதரர்கள், பெற்றோர்கள் உதவியாக இருந்து 1985 அவருடைய சேவையை பாராட்டி ஆனந்த விகடனில் அவருடைய சுயசரிதையை பிரபல எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி அம்மா அவர்கள் மூலமாக உலகம் முழுவதும் எல்லோருக்கும் தெரியப்படுத்தப்பட்டது. நான் ஒரு பட்டய கணக்கர். எனக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி என்ற நிலை. நான் 1985 பட்டய கணக்கில் பயிற்சி பெற்று சென்னையில் என்னுடைய தொழிலை ஆரம்பித்து செய்து கொண்டிருந்தேன்.
என்னுடைய பெயர் சங்கரராமன். இந்த தொழில் செய்து கொண்டிருந்த அந்த நிலையில் எனக்கு மாற்றுத்திறனாளிகள் அவருடைய வாழ்க்கை, கிராமங்களில் அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை பற்றிய நல்ல ஒரு விழிப்புணர்வு இருந்து கொண்டிருந்தது. நான் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கம் என்பதை 1981ஆம் ஆண்டு திரு டிபி வரதக்குட்டி அவர்களின் தலைமையின் கீழ் அதன் நிறுவன பொறுப்பாளராக அந்த வருடத்திலிருந்து இருந்து கொண்டிருந்தேன். பல மாவட்டங்களுக்கு சென்று என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகள் எவ்வாறு இருக்கிறார்கள், முக்கியமாக கிராமங்களில் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு என்னுடைய பட்டய கணக்கு தொழிலில் நல்ல வருமானம் இருந்தாலும் எனக்கு அதில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தது. அதற்கு காரணம் என்னவென்றால், என்னுடைய படிப்பினையும் என்னுடைய திறமையையும் சமுதாயத்திற்கு நான் கொடுத்தால் என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகள் நல்ல நிலைக்கு உயர்வார்கள், அவர்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அவர்களாலும் எல்லாவற்றையும் சாதிக்க இயலும் என்ற ஒரு நம்பிக்கையில் என்னுடைய கடமைகளை சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்பதற்காக நான் முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் என்னை 1991ஆம் ஆண்டு சந்தித்தார்கள். அதன் மூலமாக அவருடன் இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு பெரிய அமைப்பினை உருவாக்குவதற்காக என்னுடைய கடமைகளை செய்வதற்காக நான் முன் வந்து அமர சேவா சங்கத்துடன் இணைந்து கொண்டேன். நான் இதனுடைய செயலராக 1992ஆம் ஆண்டு முதல் இருந்து கொண்டு இந்த மாற்றுத்திறனாளிகளின் உயர்வுக்காக நாங்கள் கண்டிருக்கும் இந்த கனவுகளை நினைவாக்குவதற்காக ராமகிருஷ்ணனும் நானும் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு அதனை செயல்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றோம். மற்ற மாற்றுத்திறன்களை உள்ளடக்கிய, அதாவது காது கேளாத, கண் பார்வை சரியாக இல்லாத, கை கால்கள் சரியாக இயங்காமல் சக்கர நாள்கள் இருப்பவர்கள் மற்றும் நமது கிளச்சஸ், கேலிப்பர்ஸ், வாக்கர்ஸ் வச்சு நடக்கக்கூடியவர்கள், ஸ்பைனல் இன்ஜூர்ட் பெர்சன்ஸ், இவர்களுக்கெல்லாம் கூட இந்த தொழிற்பயிற்சி மையங்களில் நாங்கள் பயிற்சி கொடுத்து ஓரொரு ஆண்டும் 300-400 குழந்தை 400 நபர்களுக்கும் மேலாக நாங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதை எல்லாத்தையும் விட முக்கியமாக கிராமம் சார்ந்த மறுவாழ்வு என்பது அடுத்த கட்ட பெரிய முயற்சி. இது 1997ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். இதற்கு காரணம் என்னவென்றால், எங்களுடைய நிறுவன அமைப்புகள் எவ்வளவுதான் விரிவாக இருந்தாலும் இந்த மாவட்டத்தில் உள்ள எல்லாருக்கும் இதனை பயன்படுத்துவதற்கு இயலாத ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டு வந்திருந்தது. பலருக்கும் இங்கு வர இயலாது. மேலும் இங்குள்ள வசதிகள் எல்லோரும் தங்குவதற்காக எங்களுக்கு இடம் கொடுக்க இயலாது. ஆகையால் அந்தந்த ஊர்களில் அவர்களே இதனை செய்து கொண்டு அருகாமையில் உள்ள ரிசோர்சஸ், அதாவது ஸ்கூல்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரீஹாப் சென்டர்ஸ், தெரபிஸ்ட், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு இதனை செயல்படுத்த வேண்டும் என்று ஆரம்பித்தோம். 2001ஆம் ஆண்டு முதல் பல சுய உதவி குழுக்களை நியமித்தோம். இதில் பல மாற்றுத்திறனாளிகள் குழுவாக அமைத்து அவர்கள் இந்த தங்களுடைய தேவைகளை தாங்களே முடித்துக்கொள்ளும் அளவிற்கு அவர்களுக்கு நாங்கள் பயிற்சிகள் கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த முயற்சி செய்தோம். அதில் நல்ல முன்னேற்றம் கிடைத்தது. இதன் மூலமாக தாங்கள் பல ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ், அதாவது அதனுடைய பலனை ஆய்வு செய்து இதனில் எவ்வாறு குழந்தைகளும் பெற்றோர்களும் முன்னேறி இருக்கிறார்கள் என்பதை கண்டிருந்தோம். இது உலகளாவிய அளவில் பல முக்கியமான இடங்களுக்கு அனுப்பி வைத்து அது பிரசுரம் செய்யப்பட்டது. இதனுடைய வெற்றியை கண்டு எங்களுக்கு யுனைடெட் நேஷன்ஸ் மூலமாக நியூயார்க்கில் ஒரு முறையும் வியன்னாவில் 2 முறையும் விருதுகள் கிடைக்கப்பெற்றது. இந்த டெக்னாலஜி தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்திய அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டு இதனை பல இடங்களில் தற்பொழுது நம்முடைய அரசாங்கத்தின், தமிழக அரசாங்கத்தின் மூலமாகவும் இந்திய அரசாங்கத்தின் மூலமாகவும் விரிவுபடுத்தி
இன்று பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு இதனை பயன்பெறும் வகையில் எங்களுடைய இந்த சேவை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது இந்தியாவில் உள்ள பல ஸ்டேட்ஸ் மாநிலங்கள், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாட்டில் பல இடங்கள் மற்றும் மேலும் பல இடங்களில் எங்களுடைய இந்த டெக்னாலஜி மூலமாக தொழில்நுட்பம் மூலமாக செயல்படுத்தப்படும் இந்த பயிற்சிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதுவரை நாங்கள் 10,000க்கும் மேலான 6 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு இந்த சேவையை சென்றடைய செய்திருக்கிறோம். 2,60,000க்கும் மேலான குழந்தைகளை நாங்கள் ஆய்வு செய்திருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான பெற்றோர்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து அவர்கள் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு அவர்களை நாங்கள் கொண்டு சென்றிருக்கின்றோம். இதனால் பள்ளிக்கூடத்தில் 85% என்ரோல்மெண்ட் எங்களுடைய இந்த முயற்சியினால், இந்த சேவையின் காரணமாக கிடைக்கப்பெற்று வருகிறது என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் என்னவென்றால், இதே மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் பயிற்சிகள் கொடுக்கப்பட்டால் பள்ளிக்கூடத்தில் அவர்களுடைய சேர்க்கை மிகவும் அதிகரிக்கும். இதன் மூலமாக பெற்றோர்களின் பளு 73% குறைகிறது. மேலும் பெற்றோர்களின் வாழ்வாதாரம் 75% கூடுகிறது என்பதையும் இதன் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே 6 வயதிற்கிலேயே நாங்கள் எல்லோரும் இந்த சிகிச்சை முறையை ஆரம்பித்தால் அவருடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் உயரும், குழந்தைகளுக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பது நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தியாக கருதுகிறோம். மேலும் அமர் சேவா சங்கத்தில் பல பணிகள், நமது கிராமம் சார்ந்த பணிகளானாலும் சரி, அல்லது நிறுவனம் சார்ந்த பணிகளாலும் சரி, சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அனைவரும் நமது அமர் சேவா சங்கத்தின் வளாகத்தை ஆயக்குடி என்ற இடத்தில் தென்காசியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கே எங்களுடைய நிறுவனத்தை பார்த்து இதில் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். எங்களுடைய இந்த சமுதாயம் சார்ந்த முயற்சிகளுக்கும் தாங்கள் அனைவரும் அங்கங்கே நாங்கள் செய்து கொண்டிருக்கும் பணிகளை சென்று பார்த்து தாங்கள் அதனை தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் வணக்கம். வணக்கம்ங்க. உங்கள் பேர் சார்? முத்தையா. எந்த ஊர் சார்? ஊர்மி நிலையான். வேலை பார்த்தது வந்து இந்த எம்எம்ஐ ஸ்கூல் இடையாளில் ஒர்க் பண்ணேன். இப்போ வந்து எங்கள் மதினியார் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி என் ஒய்ஃபும் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. 2019 ஒன் சைடு அட்டாக் வந்தது. ரொம்ப மோசமாக இருந்து இங்கே கூப்பிட்டு வந்து நல்ல முறையில் நல்லா டெவலப் பண்ணி இன்னைக்கு நல்லா நடக்கிறாங்க, நல்லா எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. அதே மாதிரி எங்கள் மதினியார் இவங்களுக்கு இப்போ ஒரு வருஷமா வந்துகிட்டு இருக்கோம். ஒரு வருஷமானா ஒரு விடால கொஞ்சம் கேப் இருக்கும். இப்போ ஒரு 3 மாசமா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். இவங்களும் நல்ல முயற்சி வந்து நல்லா செய்கிறாங்க. நம்ம சங்கத்தில் வந்து நம்ம சார் ராமகிருஷ்ணன் சார் நல்ல ஒரு இதை டெவலப் பண்ணி வச்சு இன்றைக்கி வந்து வேர்ல்டு லெவலில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இது வச்சுருக்காங்க. நம்ம நல்ல அழகாக பண்ணுறாங்க. எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? என் பேர் முத்துச்சாமி சார். எந்த ஊர் சார் நீங்கள்? மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி சார். சரி சார், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இங்கே? எனக்கு வந்து சார், நான் வந்து எலக்ட்ரிஷியனாக வேலை பார்த்தேன் சார். 2016 அந்த பிளம்பிங் ஒர்க் பார்க்குறப்ப மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டேன் சார். அப்படி கீழே விழுந்தப்போ என்னுடைய முதுகுத்தண்டோடம் பாதிக்கப்பட்டு இடுப்பு கீழே வந்து செயல்பாடெல்லாம் கிடையாது சார். பாதி தான் வந்து மேல் பகுதி மட்டும்தான் எனக்கு வந்து வேலை செய்யும், கை காலுது. இது வந்து எனக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டு 3 ஆண்டுகள் வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன் சார். 16 19 20 கடைசி வரைக்கும். அப்போ 2020 இந்த அமர் சேவா சங்கத்தில் இந்த மாதிரி முதுகுத்தண்டோடம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மறுவாழ்வு பயிற்சி கொடுக்குறதா நண்பர்கள் மூலமாக கேள்விப்பட்டு அந்த 2020 வந்து நான் இங்கே வந்து ஒரு விண்ணப்ப மனு செஞ்சேன். அந்த காலகட்டம் வந்து கொரோனா காலகட்டமாக இருந்ததுனால 20, 21 கொரோனா காலகட்டத்தில் வர முடியலை. அதே மாதிரி அந்த கொரோனா காலகட்டத்தில் எனக்கு முன்னாடியெல்லாம் பதிவு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்த காலகட்டங்களில் இருக்கிறப்ப எனக்கு வந்து இப்போ போன ஜனவரி மாதம் வந்து கூப்பிட்டு இங்கே பிப்ரவரி மாதம் இங்கே வந்து சேர்ந்தேன் சார். சேர்ந்ததில் எனக்கு வந்து
இதுக்கு முன்னாடி நான் வீட்டில் இருந்தப்ப என்னுடைய பணிகள் எல்லாமே வந்து பிறர் சார்ந்து தான் நான் இருந்தேன். என்னை வெளியே தூக்கி வைக்கிறதோ குளிக்க வைக்கிறதோ யூரின் மோஷன் கண்ட்ரோல் எனக்கு தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலை தான் நான் இங்கே வீட்டில் இருந்தேன். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னுடைய பணிகளை நானே செஞ்சுக்கிற அளவுக்கு இங்கே வந்து சிறப்பான ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்னுடைய வேலையெல்லாம் நானே பெட்லேருந்து வீல் சேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, அந்த டாய்லெட் மோஷன் யூரின் கண்ட்ரோலுக்கு பண்ணி அதை எப்படி வந்து நம்ம வெளியேற்றுற விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் சார். இதுக்கு வந்து நான் எந்த விதமான ஃபீஸ் எதுவும் கட்டலை. எல்லாமே அகாமடேஷன், சாப்பாடு, தங்குறது எல்லாமே இதுதான். அதே மாதிரி பிசியோதெரபிஸ்ட்டு அகமது சையது சார், சுப்புலட்சுமி மேடம் அப்படிலாம் இருக்கிறாங்க. இவங்க வந்து நல்லா வந்து பிசியோதெரப்பி பண்ணுறாங்க. 2 மணி நேரம் காலை சாயந்தரம் பிஸியாக போகும் சார். அதுபோக ஒரு ஒகேஷனல் ட்ரைனிங் வேறு பண்ண சொன்னாங்க. நான் வந்து ஏற்கனவே எனக்கு அந்த சர்வீஸ் பீரியடில் இருந்ததுனால ஹோம் அப்ளையன்ஸ் தொடர்பான அந்த கோர்ஸ் ஒன்று முடிச்சிருக்கேன். இந்த மாதம் பரீட்சை எழுதியிருக்கிறேன். அதுபோக வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் வேறு போயிட்டுருக்கேன் சார். நல்லா வந்து எங்களை மாதிரி இருக்கிற இங்கே கழுத்தில் அடிபட்டவங்க இந்த மாதிரி ஒரு 20 நபர் இருக்கிறேன் சார். எல்லாருக்குமே வந்து அக்காமடேஷன் தாங்கிற செலவு எல்லாம் வச்சு இன்றைக்கி வந்து நாங்கள் வெளியே போனால் எங்களுடைய இயக்கங்களை சிறப்பாக செய்கிற அளவுக்கு வந்து நல்ல ஒரு சுயதொழிலிருந்து எல்லாமே வந்து சிறப்பாக பண்ணி கொடுக்குறாங்க சார். அருமையான ஒரு எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஒரு மறுவாழ்வுள்ள அருமையான ஒரு வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு சார். வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? என் பேர் ஜி முருகன். நீங்கள் எந்த ஊர் சார்? நாங்கள் வந்து மதுரை. சரி சார். இங்கே வந்து கிட்டத்தட்ட 19 வருஷம் ஆச்சு. ஓகே சார். அதாவது டிடிபிஓ, ஓகே சார். அதாவது இந்த விசிட்டிங் கார்டு, அப்புறம் வெட்டிங் கார்டு இதெல்லாம் கிரியேட் பண்ணோம்ல, அதை வந்து கிளாஸாக இங்கே சொல்லி கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து சாதாரண கோர்ஸு, சர்டிஃபிகேட் கோர்ஸாக தான் நடத்திக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஐடிஐ, அதாவது மாற்றுத்திறனாளிக்குனுங்க எப்படி வெளியில் நார்மலுக்கு இருக்கோ அது மாதிரி ஐடிஐயில் நம்ம மத்திய அரசாங்கத்தோடைய இதில் இருந்து நம்ம டிடிபிஓ அப்படிங்கிற கோர்ஸு நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வருஷத்துக்கு 12 சீட்டு. ஓகேவா சார்? 12 சீட்டு. இதில் வந்து நம்ம மாற்றுத்திறனாளியை சேர்த்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வெளியில் அவங்க போய் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம விசிட்டிங் கார்டு, அந்த மாதிரி வெல்கம் ஸ்டூடியோ, ஃபோட்டோ ஸ்டூடியோ, அப்புறம் அந்த ஆஃப்செட் பிரிண்டிங், அந்த இதெல்லாம் போய் வேலை செய்வாங்க. அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இங்க இருக்கவங்க எல்லாமே மாற்றுத்திறனாளி தான். டெஃபன்டப்போ இருப்பாங்க. கம்ப்யூட்டர்ல எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஆமாம், கம்ப்யூட்டர்லேயே எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. டிசைன் ஒர்க். ஆமாம், இல்லை நீங்கள் சொல்றதை புரிஞ்சு கற்றுக்குவாங்க. ஆமாம், கொஞ்சம் வேலையும் கொடுப்போம், அதையும் பண்ணுவாங்க. ஆமாம், எல்லாம் மேக்ஸிமம் கற்றுக் கொடுக்குறீங்க. ஆமாம் சார். தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார். தம்பி வணக்கம். வணக்கம் சார். உன் பேருப்பா? ஆபரகம் பிரபு. எந்த ஊருப்பா? வீரவநல்லூர். வீரவநல்லூர். ஹாஸ்டல்ல தங்கியிருக்கியா? ஆமாம் சார், ஹாஸ்டல் தங்கியிருக்கேன். எல்லாமே ஃப்ரீயா உனக்கு? ஆமாம் சார், ஃப்ரீ தான். உனக்கு என்னப்பா பிரச்சனை உடம்புல? கால் ஆக்சிடென்ட்ல ஏதாச்சு, அப்போ ஆர்டிஃபிஷியல் வச்சிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் வச்சிருக்கீங்க. ஓகேப்பா. இப்போ கம்ப்யூட்டர்லாம் இங்கே உனக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? ஆமாம் சார், சொல்லி. இப்போ படிக்கும்போது உனக்கு சொல்லி கொடுத்துறாங்களா? ஆமாம் சார். கம்ப்யூட்டர்ல என்ன மாதிரி கற்றுக்கிட்டீங்க? ஃபோட்டோஷாப் படிச்சுட்டு. ஓ, வெரி குட். ஃபோட்டோஷாப் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம் சார். ஃபோட்டோஷாப்ல ஏதாவது பண்ணிக்க போட அப்படியே லைட்டாக நம்ம எப்படி தம்பி? வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா பண்ணுங்கண்ணா. வணக்கம் தம்பி. வணக்கம். உன் பேருப்பா? மணிகண்டன். எந்த ஊருப்பா? ஊத்துமலை பக்கத்தில். உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு பைக் ஆக்சிடென்ட்ல முதுகு தண்டுவடம் பாதிப்பாயிடுச்சு. சரி. காலில் நடக்க முடியாமல் ஒன்றிச்சிக்கலாமல் போயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் இங்கே வந்து ரீஹேப் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே இங்கே எம்எஸ் ஆஃபீஸ் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். சுயதொழில் உனக்கு சொல்லி கொடுக்குறாங்க? சுயதொழில் படிச்சுட்டு இருக்கேன். நீ ஹாஸ்டல் தங்கியிருந்தாலும் உனக்கும் தனியாக ஒரு தொழில் வாங்குற. ஆமாம். இப்போ சிஸ்டம் கம்ப்யூட்டர்லாம் உனக்கு ஆப்ரேட் பண்ண எல்லாமே தெரியும்? கற்றுட்டு இருக்கேன். ஓகே ஓகே. இப்போ சொல்லி கொடுக்குறதுக்கெல்லாம் இங்கே ஸ்டாஃப் இருக்காங்க? எல்லாம் இருக்காங்க. எல்லாம் கரெக்டாக? எல்லாம் நல்லா சொல்லி. இப்போ நீங்கள் தங்குறது எல்லாமே உங்களுக்கு இலவசம் தான்? இலவசம் தான். எல்லாமே ஃப்ரீயாக தான். சரி தம்பி, நல்லா பண்ண வாழ்க்கை. சார் வணக்கம். வணக்கம் சார். பேர் சார்? கோவிந்தன். எந்த ஊர் சார்? எனக்கு வல்லம் சார். வல்லம். சரி சார், உங்களுக்கு உடம்புல என்ன சார் பிரச்சனை? எனக்கு வந்து 2 கால் கிடையாது சார், முட்டு கீழே. ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல என்னோட கால் வந்து 2 போயிடுச்சு 2003ல். அப்புறம் இங்கே சங்கத்துக்கு தான் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துகிட்டு பண்ணிட்டு சார். இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்களே செய்து உங்களுக்கே சொல்லி கொடுத்தாங்க சார்? ஆமாம், எனக்கே சொல்லி கொடுத்தாங்க. நானும் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன் சார். நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் ஊருக்கு போயிட்டு வரீங்களா இல்லாட்டி இங்கே தங்கி பண்ணுறீங்க? எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு என்னோட மனைவி இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு டிசபிள் தான்.
அவங்க இங்க பக்கத்துல நாங்க 2 பேருமே வந்து வாடகைக்கு இருக்கோம் சார். எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. இப்போ நீங்க எவ்வளவுதான் நம்ம இது ப்ராப்ளமா இருந்தாலும் நம்ம முயற்சி தரவிடாம ஒரு செய்தி. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஓகே, அது வந்து உங்களுக்கு இந்த சேவா சங்கம் வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கும். கண்டிப்பா உறுதியான இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் ஆகுது சார் எங்களுக்கு. உங்களை அடுத்து இந்த மாதிரி இருக்கவங்க வந்து நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ள முடங்கி இல்லாம வெளியில வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து வில்லேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சேவா சங்கத்துக்கு வந்துள்ள பக்கத்துல வந்து நிறைய பேர் வந்து ஆர்கனைசேஷன் எல்லாம் வச்சிருக்காங்க. அங்கெல்லாம் போனாங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும், வெளி உலகம் தெரியும். வீட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நானுமே வீட்டுக்குள்ளே தான் இருந்த ஒரு 3 வருஷம், எனக்கு இந்த சங்கத்தை பத்தி தெரியாது. இப்போ இங்கே வந்தோன்னா நான் வெளி உலகத்துக்கு நிறைய போய் நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னை மாதிரி வரவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு சார். ஆமாம் சார், நான் வந்து 7th தான் படிச்சு வந்தேன். இப்போ MA வரை படிச்சிருக்கேன் சார். இங்கே வந்துட்டு இப்போ ஸ்பெஷல் பிஎட் படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மேடம் வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் மேம்? வரலட்சுமி. நீங்க என்ன மேம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க சார்? வந்து டெய்லரிங் செக்ஷன் இன்சார்ஜா இருக்கிறேன். 25 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இங்க யார் யாருக்கு மேடம் நீங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க? இங்க வந்து மாற்றுத்திறனாளிகள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே நாங்க ஒரு இது கொடுத்துட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இங்க ஒர்க் பண்றவங்க எல்லாமே மேக்ஸிமம் மாற்றுத்திறனாளி. கண்டிப்பா. இவங்க நீங்க சொன்ன உடனே ட்ரைனிங் அடாப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா மேம்? அதாவது ட்ரைனிங்னா நாங்க ஏற்கனவே 6 months ட்ரைனிங் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இங்க வந்து நாங்க வந்து ஒரு 1 இயருக்கு மேல ட்ரைனிங் கொடுக்குறோம். 1 இயருக்கு மேல ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க வந்து வீட்டுல போய் எப்படினாலும் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம். சரி, அவங்களுக்கு வீட்டுல போய் ஒர்க் பண்ண முடியாதுன்னா நம்மகிட்டே ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க. இதனால அவங்களுக்கு எவ்வளவு தூரம் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க மேம்? எவ்வளவு தூரம்னா அவங்க வாழ்க்கையை அவங்களே வாழ்ற அளவுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. யார்ட்டையும் போய் கையேந்த வேண்டாம். இப்ப டெய்லரிங்னாலே வந்து உங்களுக்கு எப்படின்னா மத்தவங்க எல்லாம் வேலை தேடி போகணும், ஆனா டெய்லரிங் வேலை வந்து அவங்கள தேடி வரும். ஆனா நல்ல யூஸ்ஃபுல்லான வேலை மாற்றுத்திறனாளிகளுக்கு, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான வேலை, அது முக்கியமா மாற்றுத்திறனாளிகளுக்கு யூஸ்ஃபுல்லான வேலை. ஆமா மேடம், இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து எந்த மாதிரி ஒர்க் அவங்க பண்ணி கொடுக்குறீங்க மேம்? வெளியே ஏதாவது ஆர்டர் எடுத்து வாங்கி பண்றீங்களா? ஆமா, இப்ப என்ன பண்றீங்களா? இப்போ டெய்லரிங் எடுத்தோம்னா நீங்க பார்த்துருப்பீங்க, அங்க வந்து ரெடிமேட் ஷர்ட்ஸ் எல்லாமே பண்றோம், கம்பெனி யூனிஃபார்ம், ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் சார். அதே பிரான்ச்ல வந்து இன்னொரு டெய்லரிங் யூனிட்லயே இன்னொரு யூனிட் வந்து நாங்க திருப்பூர்ல இருந்து நிறைய ஜாப் ஒர்க் மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் சார். திருப்பூர்ல இருந்துன்னா இப்போ வந்து ஜென்ஸ் இன்னர்வேர் பண்ணிட்டு இருக்கோம், லேடிஸ் இன்னர்வேரும் நாங்க வந்து அப்பப்போ பண்றோம். ஓகே, எல்லாமே நீங்களே பண்ணிக்கிறது? ஆமா, ஏன்னா இங்க ஒரு இன்னொரு வாய்ப்பு என்னன்னா இங்க வந்து மென்டலி ரிட்டையர்ட், MR சைல்டு, ஐடி இவங்களுக்கெல்லாம் நாங்கள் இங்கேயே வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். ஏன்னா அவங்களால மடிக்கிறதுக்கு, நூல் கட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே பண்ணுறோம். பண்ணி. வணக்கம். வணக்கம் சார். பேர் மேம்? என்னோட பேர் முப்படாதி. இந்த சேவா சங்கத்துல வந்து எத்தனை வருஷம் மேம்? அமர் சேவா சங்கத்துல நான் 7 years ஒர்க் பண்றேன் சார். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஸ்டடி சென்டர்ல செக்ஷன் ஹெட்டா இருக்கேன். என்ன மாதிரி பண்றீங்க சார்? இங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் கீழே நாங்கள் வேரியஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கோம். ஹையர் எஜுகேஷனுக்காக அழகப்பா யூனிவர்சிட்டியோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஸ்டடி சென்டர், MS யூனிவர்சிட்டியோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஸ்டடி சென்டர் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து எங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னா வெளியில இருந்து வர நார்மல் ஸ்டூடெண்ட், டிசேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே இருக்காங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்செஷன்ல, ஸோ அவங்களுக்கு எந்த ஃபீஸும் கட்டுறதுக்கான தேவையில்லை. அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கிரீன் பிரிண்டிங், ஹோம் அப்ளையன்ஸு, கோல்ட் அப்ரைசர் ட்ரைனிங், அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங், டெய்லரிங், டைப்ரைட்டிங், இது மாதிரியான வேரியஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் இருக்கு. இது எல்லாமே இங்கே கண்டக்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கோம். அதுக்கும் உங்களுக்கு டிசபிள் ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கன்செஷன் தான், அவங்க ஃபீஸ் எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை. அதோட ஒர்க் ஃபுல்லாமே நாங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கோம் சார். தேங்க்யூ. வணக்கம் சார். என் பேர் அழகுபுரணம். பிரைமரி ஸ்கூலில் ஹெட் மிஸ்ஸஸாக இருக்கேன். 20 years இங்கே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க வந்து இப்போ மாற்றுத்திறனாளி மாணவர்களும் படிக்கிறாங்க. ஆமாம், நார்மல் ஸ்டூடெண்ட். ஆமாம். எப்படி மேம் டிஃபரெண்டா நீங்க அதை வந்து அவங்களுக்கு வந்து என்ன தேவையோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டட் டீச்சரும் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுதாங்க. மெயின் ஸ்ட்ரீம் டீச்சரோட அவங்களோட ஹெல்ப்பையும் வச்சு அவங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த எய்டை வச்சு நாங்கள் இது பண்ணும்போது, டீச் பண்ணும்போது அவங்க வந்து அதில் வந்து கற்றுக்கிடுதாங்க. ஆமாம், அவங்க வந்து ஃபுல்லாக நார்மல் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க போர்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து படிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நாங்கள் கொஸ்டின் வந்து மேக்கப் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துக்கிறோம். ஆமாம். இல்ல, ஃபர்ஸ்ட்ல வந்து அவங்க வந்து டீச்சர்ஸ்ட வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது, கொஞ்சம் இதா இருக்குது. அப்புறம் வந்து மற்ற குழந்தைகள்லாம் பார்த்து அவங்களும் வந்து அடாப்ட் ஆகிடுறாங்க. இதனால என்ன அப்படின்னா மெயின் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி, அப்புறம் அந்த குழந்தைகளோட பழகுறதுனால நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் வருது. மெயின் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்டுக்கு சேர்ந்து இவங்களுக்கும் வந்து வருது. அவங்க இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் வந்து இவங்களோட ஹேபிட்டை
இது கத்துக்கிடுதாங்க. எவ்வளவு மாணவர்கள் மேடம் உங்ககிட்ட இருக்காங்க? எங்கிட்ட இருக்கிறது வந்து இப்போதைக்கு வந்து மாணவர்கள் எவ்வளவு மேடம்? 170 இருக்காங்க சார். 170. அதில் வந்து 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன். ஆமாம். அந்த இதில் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படிங்கும்போது அவங்களும் வந்து நாங்கள் வந்து யோகா, பரதநாட்டியம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கோம். அந்த யோகாலலாம் நிறைய வந்து அவன் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவலில் கூட 3rd ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் யோகா சொல்லிக் கொடுக்கல, அதில் அவனும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கான். ஆமாம் ஆமாம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க நேம்? என்னுடைய பேர் பார்வதி. நீங்க என்ன ஒர்க் மேம்? நான் இங்கே தலைமை ஆசிரியராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம மாணவர்கள் வந்து டிசபிள் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, நார்மல் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி மேம் டிஃபைன் ஃபீல் பண்ணுறீங்க? கிளாஸ் சொல்லி கொடுக்குறது, பாடம் சொல்லி கொடுக்கறது இல்லையா? நம்ம கிட்ட வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஸ்கூல் தான் நடத்துகிறோம். அதுக்கு வந்து மாற்றுத்திறனாளி மாணவர்களும் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து படிக்கிற பள்ளி தான் நம்மளுடைய பள்ளியாக செயல்பட்டு வருகிறது. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரை நம்ம போட்டிருக்கோம். அது போக கிளாஸில் வந்து ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி மாணவர்களும் இருப்பாங்க. மெயின் ஸ்ட்ரீம் டீச்சர்ஸ் அப்படிங்கிறது நார்மல் டீச்சர்ஸ். மெயின் ஸ்ட்ரீம் டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்க, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சேர்ந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஒரு ஸ்பெஷல் டீச்சர்ஸ் வந்து அந்த குழந்தைகளுக்கு கைட் பண்ணி அவங்களுக்கு தக்கன அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப எளிமைப்படுத்தி அவங்கள அப்படி நாங்கள் படிக்க வைக்கிறோம். எவ்வளோ மாணவர்கள் மேடம் உங்கள்கிட்ட இருக்காங்க? எங்ககிட்ட வந்து ஒரு 50 மாணவர்கள் இருக்காங்க. டிசபிள் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு எல்லாமே இலவசமா நீங்க பண்றீங்க? எல்லாமே இலவசம் தான். ஹாஸ்டல்ல தங்கிங்க அவங்களுக்கு செய்தொழில் வேற சொல்லி கொடுக்குறாங்க? ஆமா, சுயதொழில் சொல்லி கொடுக்கறது எப்படி அப்படின்னா அவங்க வந்து ஸ்கூல் எஜுகேஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். 18 வயசு வரைக்கும் நம்ம அந்த பள்ளிக்கூடத்துல நம்ம படிக்க வச்சுட்டு அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு வந்து மேற்படிப்புக்கு வந்து நாங்க சென்னை, மற்ற மதுரை அந்த மாதிரி இடங்களுக்குலாம் அவங்களுக்கு என்ன படிக்க விருப்பப்படுறாங்களோ மார்க்குக்கு தக்கன நாங்கள் அனுப்புகிறோம். அனுப்பிட்டு அந்த குழந்தையெல்லாம் படிச்சுட்டு நம்ம சங்கத்திலேயே வேலை வாய்ப்பு வசதியும் செஞ்சு கொடுக்குறோம். அது இல்லை அப்படின்னு சொன்னான்னா சில மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களுக்குலாம் வந்து ரொம்ப படிக்க முடியாது, அவங்களுடைய எபிலிட்டி தக்கன தான் படிக்க முடியும். அந்த குழந்தைகளுக்கு வந்து இங்கே ஒகேஷ்னல் ட்ரைனிங் நிறைய இருக்குது. டைப்ரைட்டிங் இருக்குது, தையல் இருக்குது, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால அந்த மாதிரி ட்ரைனிங்கில் அவங்களுக்கு என்ன வருமோ அதில் வந்து சேர்த்து அவங்கள அப்படியே கொண்டு வரும். டிசபிள் ஸ்டூடெண்ட் வந்து நார்மல் ஸ்டூடெண்டோட மிங்கிளாகி வராங்களா மேம்? ஆமாங்க, வராங்க. இது வந்து அமர் சேவா சங்கம் அப்படிங்கும்போது ஒரு வித்தியாசம் எங்களுக்கு அவ்வளவு தூரம் மாணவர்களுக்கும் தெரியல, ஆசிரியர்களுக்கும் தெரியறது இல்லை. ரெண்டுமே ஒரே தான் நீங்க ஹேண்டில் பண்றோம். ஒன்றும் பிரச்சனை வராது. இங்க உள்ள மாணவர்கள் வந்து என்னன்னா அந்த டிசபிள் குழந்தைகளுக்கு வந்து எல்லா விதத்துலயுமே உதவி செய்வாங்க. ஒரு பாத்ரூம் போனோம்னாலும் சரி, இல்ல ஒரு மீட்டிங்க்கு எங்கேயா போனோம்னா அந்த வீல் சேரை தள்ளிக்கிட்டு போனோம்னாலும் சரி, பேக் எடுத்து கொண்டு வந்து தனியா வைக்கிறதுனாலும் சரி, என்ன வேலைனாலும் அவங்க வந்து ரொம்ப வித்தியாசம் பார்க்காம செய்வாங்க. மேடம் பேரண்ட்ஸ் வந்து ஒரு சில பேர் உடல் ஊனமுற்றுன்னு பிள்ளைகளை வெளியே அனுப்பாமல் செய்யாமல் அவங்க கண்ட்ரோல்லையே வச்சுக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, வெளி உலகத்துக்கே அனுப்பாமல் பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி பேரண்ட்ஸ்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது முன்னாடி தான் வந்து ஊனம் அப்படிங்கிறது ஒரு அவங்களுக்கே ரொம்ப தாழ்வா நினைச்சிட்டு நம்ம குழந்தை இப்படி ஆயிருத்தே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படணும். இப்போ எங்களுடைய தலைவரையும் செயலரையும் பார்த்தானா யாருமே வந்து ஊனத்தை பத்தி நினைக்கவே வேண்டாம். அப்புறம் இப்போ கொஞ்சம் சரௌண்டிங்ல வந்து மக்களுக்கு நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்கணும். எங்களுடைய விபிஆர் செக்ஷன்ஸ் ஃபுல்லாமே அதை நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. எங்கெங்க குழந்தைகள் வந்து இப்படி மாற்றுத்திறனாளி குழந்தைகள் வந்து எந்த விதமான உதவியும் கிடைக்காம பின்தள்ளப்படுகின்றதோ அந்த குழந்தைகளெல்லாம் கூட்டின்னு வந்து அவங்களுக்கு வந்து இஏ சென்டர்லலாம் நிறைய அவங்களுக்கு உதவி செஞ்சு நிறைய நாங்கள் சென்டர்லாம் வச்சுருக்கோம். அது மூலமாக அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல வசதிகள் செஞ்சு கொடுத்து நம்மளும் ஊனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த சமுதாயத்தில் எல்லா குழந்தைகள மாதிரி வாழறதுக்கு அமர் சேவா சங்கம் நல்ல வழி செய்யறது. அதனால எங்களுக்கு ஊனம் வந்து பெருசாக தெரியறதில்ல. யாராவது சொன்னாதான் எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுமே தவிர எல்லா குழந்தைகளும் நார்மலாக தான் இருக்கும். பணி சிறக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.